குரூப்ல எல்லாருமே போட்டு தாக்குது. ஐயோ ஜாம்பிஸ் சிஎமாக கிட்ட போறியா? பயக்காதீங்க. அல்ல விஜய் சிஎமாக போறியா? அது நிச்சயமா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலங்க. வெயிட் பண்ணுங்க. நம்பிக்கை இழக்க வேணாம். வெயிட் பண்ணுங்க, டாக்டர் எனக்கு பேசுவார். வந்து அந்த கையோடல காலோடல அந்த மாதிரி இருக்குது. வீட்டு ரூம் தான் இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனைங்க. கால் பண்ணிட்டே இருக்குது. வெயிட் பண்ணுங்க, டாக்டர் பேசுவார். டாக்டர் கபிலன் பாக்கீங்க. காக்கா கடிக்கு ஆயின்மெண்ட் வாங்கி ரெடியா வச்சுக்கோங்க. நான் வேற இந்த அண்ணன் கபிலன் 2 மாசமா உங்களோட வீடியோ பார்த்து இவ்வளவு எனக்கு அந்த இது வந்துருச்சு. என்ன ஐயா இருங்க, ஒரு கபிலனோட வீடியோ 2 மாசம் பார்த்துட்டு அப்புறம் அந்த வெறி வந்துருச்சு. உங்களால ஒண்ணும் செய்ய முடியல. நீங்க பாருங்க, அவர் இப்ப காக்கா கடிக்கும் அணில் கபிலன் ப்ரோ கடிக்கும் ப்ரோ திரிசா வருகையா விஜய பாக்க. ப்ரோ இப்ப ட்ரெண்ட் எப்படி திரிசா வருகையா விஜய பார்க்க. திரிசா நடிகை 5 நிமிஷம் முன்னாடியே இதே ஸ்பேஸ்ல தான் ஒருத்தர் சொன்னாங்க. அதே கதையை திருப்பி சொல்ல. அவ்வளவுதான் ப்ரோ. ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே அந்த 60+ ரேஞ்சில இப்ப நிக்குது ப்ரோ. இவன் வந்து 105 கீழே இறங்கல. இவங்க 2 பேருமே 66, 64 அந்த ரேஞ்சில போட்டான். தந்திக்கீழ 112 போட்டானுங்க. கண்டிலியா இல்ல பாலிமர்ல 105 கொடுத்துருக்கான். ஏடிஎம்கே 66, டிஎம்கே 63. மெட்ராஸ் பையன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனிமேல் கொஸ்டடி மேய்க்கல் வந்து டிவிக்கே தான். இளம் தலைவி திருசா வாழ்க. சின்னமா போடுங்க. இருங்க ஒரே நிமிஷம். இங்க பாருங்க, அணில் கடி காக்கா கொத்துக்கு டாக்டர் கபிலன் இளம் தலைவி போஸ்டர் ஒட்ட வேண்டியது. ஐயா நல்லா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். திருசாக்கு வந்து நற்பணி மன்றம் ஆரம்பிச்சு இன்னும் பாசையில ஆரம்பிச்சுன்றேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அவன் முதலமைச்சரே ஆனாலும் அவன் பண்ணி தான் அடிக்கிறது தான். அது என்னைக்கும் நீங்க ஆட்சியை வண்டியை கையில குத்துறா கரெக்டா ஓட்டலன்னா மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. விடுங்க. அது இது ஒரு விதத்துல நல்லதுதான் ப்ரோ. ஏன்னா நம்ம ஆன்லைன்ல இவனை பத்தி எல்லாமே பேசியிருப்போம். நமக்கு இவனை பத்தி தெரியும், இவனுடைய லட்சணங்கள் எல்லாமே தெரியும். ஆனா மக்களுக்கு தெரியாத ஒரு மோகத்துல போட்டாங்க. பட் 5 வருஷம் ஆட்சி செய்யறப்ப தெரிஞ்சிருமில்ல இவனுடைய லட்சணம் என்னன்னு. இது ஒரு விதத்துல நல்லதுதான். பின்னாடி ஜென்மத்துக்கு வர முடியாதுல்ல. இல்ல வந்து என்னன்னா அதுக்கான டேமேஜ் நடக்கும். அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். இல்ல அது ஓட்டு போட்டவங்க அனுபவிக்கிட்டோம். ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் டேமேஜ் அனுபவிச்சுதானே ஆகணும். எதுவுமே டேமேஜ் ஐயா எனக்கு போலீஸ் யூனிஃபார்ம் வாட அடிக்குது. இந்த ஸ்பேஸ்ல யாராவது வக்கீல் இருந்தா மேல வாங்கலேன். முன்ஜாமீன் ஒரு 4-5 பேருக்கு போலீஸ் யூனிஃபார்ம் வாட அடிக்குது. மணி 1 ஆயிடுச்சு. முக்கிய பிரமுகர் ஜிப்சி கைதுன்னு வரப்போகுது நாளைக்கு ஹெட்லைன்ல. ஒரு அப்டேட். தூத்துக்குடியில விஜய் ஃப்ரெண்ட் வின்னு ப்ரோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வின்னா முடிஞ்சு போச்சு. அந்த விஜய் ஃப்ரெண்ட் கடா இருக்கீங்க. ரைட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வெற்றின்னு. தாவேக்கா ஃபர்ஸ்ட் வெற்றி அவன்தான். ஐயோ கடவுளே. இந்த கவிதை அலெக்சாண்டர் மாதிரி பேர் கொடுக்குறீங்க. விஜயின் ஒரு ஓட்டு வந்து ஒரு சீட் வந்து முதல் சீட் இங்க காங்கிரஸ். அங்க அந்த கடா வெட்டு ஃபங்க்ஷன் எப்ப வச்சுக்கலாம்? எப்ப வச்சுக்கிறது? நம்மளே வெட்ட போறானுங்க. வாங்க முதல்ல. தமிழ்நாட்டுக்கு அடுத்த 5 வருஷம் டெய்லி கடா வெட்டுதான். இல்ல பதவி ஏத்துக்கிட்டு முன்னாடி கடா வெட்டு எல்லாம் பண்ணிட்டு கிளம்பி இருக்கலாம். வாங்க தமிழ்நாட்டே வெட்டுறானுங்க. நீங்க வேற கடா வெட்டு. நான் வேற ரெக்கார்டிங் ஸ்பேஸா போட்டுருக்கேன். அதை வேற பிளே அழிச்சிடலாம். யூடியூப்ல நேத்து போட்டு இல்ல இன்னைக்கு யூடியூப் போடல. நம்ம நான் அழிச்சு விட்டுறோம். ஐயா வெயிட் பேர் ஐயா மறந்துடாதீங்க. இல்ல தோல்விலாம் அழகா நெஞ்ச நிமித்து ஏத்திட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா என்ன திமுகக்கு என்ன ஒரே ஒரு ஆறுதல்னா அந்த 2011 அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு தோல்வி கிடையாது. அந்த இடத்துல ஏதோ கொஞ்சம் ஆறுதல் பட்டுக்கலாம் அவங்க. அவ்வளவுதான். கூட்டணி வச்சிருந்தா திமுக மொத்தமா காலி பண்ணி விட்டுருப்பாங்க போல. ஏடிஎம்கேவும் டிவிகேவும் கூட்டணி வச்சிருந்தா 210 இல்லைன்னா 220 சீட் அவங்கதான். அதுல எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. பாருங்க ஒரு மேட்டர் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இங்க வந்து நீங்க வந்து உங்களுடைய அலட்சியத்தன்மை, உங்களுடைய ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ்,
ஏன் நானே சொன்னேன் திமுக தான் ஜெயிக்கும், அந்த தடவை களத்துல அப்படிதான் பேசுறாங்க நானே சொன்னேன். இப்போ இவங்க நடக்கிறத பார்த்தா அப்படி இல்லைல்ல. வேற ஒரு கணக்கு போட்டுருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து வேற ஒரு கணக்கு போட்டு தான் அந்த கான்ஃபிடென்ட்டா இருங்க அவன் சொல்லிட்டு போறான். ஏன் எலெக்ஷன் ரிசல்ட் எண்றதுக்கு 2 நாள் முன்னாடி ஒருத்தன் சொல்றான், நீ வந்துரு, மறக்காம வந்துரு, எல்லாரும் தொகுதியில வேட்பாளர்கள் எல்லாம் கரெக்டா வந்து தொகுதிக்கு வந்துரு, பனையூருக்கு வந்துரு, என்ன ஆனாலும் வந்துருன்னா அப்ப என்ன மேட்ரு வந்துச்சு? எப்படி முன்னாடியே ரிசல்ட் தெரிஞ்சுது? இந்த கொஸ்டினை நான் கேட்க கூடாது. இனிமேல்லாம் இவங்களாச்சு, இவங்க 2-3 பேராச்சு, இவங்க இந்த 3 கட்சியாச்சு, 4 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். போங்க உட்காந்துக்கிட்டு நீங்க அப்படியே இல்ல அவ்வளவுதான். இல்லைங்க சேர்த்திருக்கணும் அதெல்லாம் விட்டாங்க. இப்ப அவன் 110 இடத்துல முன்னிலை நிக்கிறான். இப்ப அவன் தனிப்பெரும்பான்மை வாங்கினா அவன் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிடுவான். என்ன எக்ஸாம்பிள் செட் பண்ணினா யாரு கூடயும் கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியும் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிடுவான். இவ்வளவு நாளைக்கு வந்து தமிழ்நாடு அரசுல என்ன செட் பேங்க் இருந்தது? கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும், அப்படிதான் இது வரைக்கும் இருந்தது ரூல்ஸ். இப்ப அவன் தனிப்பெரும்பான்மை 110 இன்னொரு 7 தொகுதி கணக்கு போட்டு பாருங்க. நாளைக்கு 118 ஒரு 120 பேர் 120 வச்சுப்போம், ஒரு 3 பேரை உருவனா ஆட்சிக்கு வந்துடும். காங்கிரஸ் ரெடியா இருக்குது இப்ப. இல்ல ஆபீஸ்ல தமிழ்நாட்டுல வந்து எஜுகேட்டட் பீப்புள், இன்டெலெக்சுவல் பீப்புள் இனிமேல பேசவே மாட்டாங்க. எப்படிங்க பேச முடியும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு? ஒரே கேள்வியில முடிச்சு விட்டுருவாங்க. ஆமா, வாயத்திறக்காது. ஓகே ஐயா ஒயிட் பேர் ஐயா, மறக்காம நம்ம மாலை சந்திப்போம். நீங்க தலைவர், நான் பொதுச் செயலாளர். நான் இந்த ஸ்பேஸ் இன்வைட் போடும்போதே சொல்லிட்டேன், அண்ணன் வந்து பதவி ஏற்பதை முன்னிட்டு அப்படின்னு தான் போட்டனே. இல்லைங்க, அது ஓப்பனா சொல்றேங்க, ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் ஓடி இருக்குங்க முன்னாடியே வந்து கரெக்டா முடிவு எடுத்தது. ஆமா ஆமா, என்ன இவ்வளவு தைரியமா வர வாய்ப்பு கிடையாது. இவ்வளவு கான்பிடென்ட் எல்லாம் சத்தியமா வர வாய்ப்பே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அந்த மேல அலங்கார பந்தல்ல தமிழ்நாடு பாடையிலன்னு போட்டுருங்க. சூப்பர் 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 சூப்பர். இல்ல கபிலன், நீங்க என்ன சொல்ற? விஜய் ஜெயிக்கும் போது அந்த 3 வருஷம் முன்னாடி நம்ம இவரா இருந்திருக்கலாம், சூப்பரா இருந்திருக்கலாம் அரசியல் பேசாம. என்ன சில விஷயங்கள் இருக்கு. சரி விடுங்க, போடு. ஜிப்சி டாபிக் என்ன? இதே டாபிக் வைக்க போறீங்களா, மாத்த போறீங்களா? இதுல என்னன்னா, கொங்கு பிரச்சனை போன டைம் ஏடிஎம்கே என்ன வாங்குச்சோ அதை அப்படியே ரீடைன் பண்ணிட்டாங்க. பட் டிஎம்கே திருச்சி சென்னைங்கிற ரீஜியன்ல அந்த 50 சீட்டை ஒட்டிட்டாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அலங்கார பந்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் தான் போடணும். இல்ல இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா இவருக்கேல என்ன முஸ்தபா அவனும் சொல்றாங்க வின் பண்ணிட்டானு. வின் பண்ணிட்டாங்கன்னு வந்துருச்சா? பேசவே தெரியாதுங்க ஐயா. இல்ல, தலைவர் தமிழ்நாட்டுல ஒரு தலைவர் தற்கொலையா இருக்கிறதே பெரிய விஷயம். மோசமா இருக்குது. நான் எதிர்பார்க்கல, நான் இந்த ரிசல்ட் நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஆனா இது ஒரு விஷயம் மட்டும் ஒண்ணு சொல்றேன், சும்மா இந்த துறை அமைச்சர் இட்டுன்னு துறை அமைச்சர், சத்தியமா அதெல்லாம் எல்லாமே நான் சொன்னேன். இட்டுன்னு துறை அமைச்சர், லாட்டரி துறை அமைச்சர். கபிலன் ப்ரோ, காங்கிரஸ் வந்து 6 தொகுதியிலையும் மதிமுக வந்து 2 தொகுதியிலையும் லீடிங்கில் இருக்குது. இந்த 8 தொகுதி ரிசல்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அவ்வளவுதான், இதோட முடிஞ்சு எலெக்ஷனே. அவனுங்க 8 பேரும் அந்த பக்கம் போயிருவானுங்க. அது எங்கனாலும் எவனாலும் போயிட்டு போறான், அது காங்கிரஸ் முன்னாடியே போயிருவான்னு தெரியும். இல்ல, இவன் மெஜாரிட்டியில ஆட்சி அமைக்க மாட்டான், அவன் காலையாவது போய் விழுந்தானா அட்லீஸ்ட் ஒரு பயமா இருக்குன்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லாம மெஜாரிட்டிலே வந்துருவான் போலயே. காங்கிரஸ் எல்லாம் என்ன பொறுத்தவரை டம்மி, அவங்களாம் ஓட்டே போட மாட்டேன் இனிமே. நானும் அவங்க ஒன்னும் எஃபெக்டிவா களத்துல ஒண்ணுமே பேசவே இல்லை, சும்மாதான் கிடக்குறாங்க. சரி சொல்லுங்க, ஸ்பேஸ் டைட்டில் ஒன்று சொல்லுங்க, என்னவா மாத்தலாம் சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? நல்லா இருந்துச்சு, அப்படியே வச்சிருக்காங்க. என்ன சொன்னீங்க? நான் கவனிக்கல. அலங்கார பந்தலிலே தமிழ்நாடு பாடு. ஜிப்சி ப்ரோ இருக்கீங்களா? அப்படியே டிவிகேவை டிஎன்னு மாத்திருங்க, அவ்வளவுதான் ஜிப்சி.
110 தொகுதியில வந்து 3000 ஓட்டுக்குள்ளதான் லீட் இருக்குதான். எதர் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே ஆர் டிவிகே ஏதோ ஒரு கட்சி லீடிங், இன்னொரு கட்சி ட்ரெயிலிங். பட் 110 தொகுதியில வந்து 3000 ஓட்டுக்குள்ளதான் லீட் இருக்குதான் இப்போ வரைக்கும். களத்துல வேலை பார்க்கணும், கால் மேல கால் போட்டு உட்காந்தா எப்படி? ஐயா என் நண்பர்களா சுத்தி சுத்தி மெசேஜ். அவர் பாவம் கேரளா இருந்து அடி வாங்குறாரு, நான் உள்ளூர்ல வேற ஊர்ல இருந்து அடி வாங்கிட்டு இருக்கேன். வெறி நாய் கட்சா கூட ஊசி இருக்கு. இந்த நாய்ங்க வந்துட்டு மெசேஜ் ஆட்டின போடுறான், டிசைன் டிசைனா வாட்ஸ்அப். அதெல்லாம் அவனுங்க ஜெயிச்சா அப்புறம் அந்த சந்தோஷத்தை பண்ணதானே செய்வானுங்க, அதெல்லாம் கண்டுக்காம விட்டுறணும். ஆனா இருந்தாலும் அவங்கள போட்டு கதற விட்டுட்டு நைட் எல்லாம். பட் ஆனா இருந்தாலும் கொஞ்சம் தலைநோய் இவனுங்களுக்கு. இருங்க இருங்க, இன்னொருத்தர் வராரு. வாங்க சித்தார்த் வாங்க. நான் தான் சொன்னேன் காலையிலே பேசுறீங்கன்னு. இல்ல 12 மணிக்கு மேலதான் வருவேன், வெயிட் பண்ணீங்க. வாங்க. உங்க ஊர்ல எத்தனை தற்கொலைகள் கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க, இனி அப்படிதான் ஃபேஸ் பண்ணுவேன். இப்போதைக்கு ஒரு 5000 பேரு பார்த்துருக்கேன். 5000 தற்கொலை உங்க ஊர்ல இருக்கு. ஓகே, இதுல அவர் சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஏற்கனவே பெட்டு கட்டினான். டிவிக்கு மட்டும் லீடிங்க வந்துச்சுன்னா நீ போன் எடுக்காதனால சைக்கோ கால் பண்ண வேண்டும் சொன்ன மாதிரியே சைக்கோ கால் பண்ணிட்டு இருக்கான். ஒன்னும் செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. எல்லாம் விஜய் ஃபேன்ட்டீங்க, நார்மல் கால் பண்ணாலே சைக்கோ கால் தான், அது விடுங்க. சரி விடு, தோல்வி அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணு, வேற ஒண்ணும் பண்ண முடியாது, முட்டுலாம் பண்ண முடியாது. இல்ல அந்த ரேவந்த்ல எம்எல்ஏ ஆகிறத நம்ம நினைச்சிட பார்க்கல. இருங்க, நாம் தமிழ்ல ரேவந்த் பாப்போம். பண்ணலாம் இருக்குது. கபிலன் உங்களுக்கு தெரிஞ்சவரா? பிரபு நாம் தமிழ்ல தெரியல. ரேவந்த் முன்னிலையா? அப்படி ரேவந்த்லாம் முன்னிலை தான். சென்னை தான் 16க்கு 16மே முன்னிலை தானே. இவரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் தவிர மீதி 14மே டிவிக்கே தான் ஜெயிக்கும் போல. என்னங்க அன்னைக்கு ஒருத்தர் ஸ்பேஸ்ல வந்து பேசினாங்க, யாருங்க எத்தனை தொகுதியே தெரியாம ஒரு நம்பர் சொன்னாங்க. ஆமா ஜிப்சி ப்ரோ, இதுல ஒரு தலைவன் தற்கொலையா இருக்கிறது கூட ஓகேங்கலாம். பட் ஒட்டுமொத்த மந்திரி சபையும் தற்கொலையா இருக்க போகுது இந்த டைம். அடுத்த 5 வருஷம் என்ன பாடுபடுது மட்டும் பாருங்க தமிழ்நாடு. தமிழ்நாடு முடிஞ்சிச்சுங்க, நீங்க வேற. வருமே கேஸ் வளர்ந்து கட்டவனும் லீடிங்கில் இருக்கானா? சரி, இதுக்கு மேல உட்காந்து ஆத்திட்டு இருக்க முடியாது கபிலன், முடிச்சு விட்டுலாம். சாயங்காலம் சொல்லிட்டு பாத்துக்கலாம். எப்படி தொங்க தான் போகுது கபிலன், இதை உட்காந்து லைவ்ல உட்காந்து தொங்கிட்டு இருக்க முடியாது நம்ம. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்களாச்சு இவனுங்களாச்சு. எப்ப என் பண்ண சொல்லுங்க, என் பண்ணிடுறேன். நியூஸ் தமிழ் 7ல வந்து 102, 68, 64 போட்டிருக்கானுங்க. அதான் ப்ரோ, 110 தொகுதியில 3000 ஓட்டுக்கு கீழே தான் லீட் இருக்கான். அந்த 110 தொகுதியில ஒரு 50% முன்ன பண்ண சேஞ்ச் ஆகலாம் மேக்ஸிமம், அவ்வளவுதான். அதுக்கு மேல சேஞ்சஸ் இருக்காது பெருசா. இல்ல அவன் 1013 வாக்கு வித்தியாசத்துல முன்னிலையா. இல்ல அவங்க ஜெயிக்கிறது தோக்குறது இல்ல. ஆக்சுவலா அவனுக்கு இந்த இதுவே வந்து இதுல வந்து மேக்சிமம் இவங்க சொன்ன மாதிரி தான், ஒரு 10க்குள்ள, அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து வேற ஜோன் ஆக்சுவலா. அதனால இங்க பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதான் 83 லட்சம் பேர் ஆல்ரெடி வாக்கு போட்டுருக்கானுங்களே டிவிகேக்கு, முடிஞ்சு போச்சு. என்ன என் ரிசல்ட் 1.5 தாண்டும் போல. என் ரிசல்ட் 1.5 வந்தாதான் இந்த சீட் கன்வர்ஷன் கரெக்டா இருக்கும். போங்கடா, நாசமா போங்கடா. இந்த இதெல்லாம் வந்து எங்க போக சொல்றது, இதெல்லாம் இங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. என் பண்ண சொன்னா என் பண்ணிடுவேன் நானு. இல்ல நம்ம இருங்க. அதுக்கப்புறம் மக்களாச்சும் அவங்களாச்சும் ஏதாவது பாத்துக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஜிப்சி ப்ரோ, இருங்க அவர் தானே, நான் ஹோஸ்ட், அவர் தானே. அவர் ஹோஸ்ட் கூட இல்லை இன்னைக்கு. ஜிப்சி ப்ரோ, மனசு தளராம ஒரு 2 மணி வரைக்கும் மட்டும் பாத்துடலாம் ப்ரோ. ஒரே மனசு. இல்ல மனசு தளருது என்ன ஆகும் ரிசல்ட் தெரியும் ப்ரோ. தொங்கிட்டு தான் கிடக்க போகுது. அதுக்கு அடுத்தது என்ன ஆகும் தெரியும்.
அந்த ஒருத்தன் அவன் பேர் என்ன ஒருத்தன் காங்கிரஸ் பிஜேபிக்காரங்க காங்கிரஸ் இல்ல பிஜேபிக்காரங்க ஒருத்தன் பேட்டி கொடுத்தானே எலெக்ஷனுக்கு அப்புறம் நாங்க வந்து ஜாயிண்ட் அடிப்போம் அப்படின்னு ஒருத்தன் கொடுத்தாங்க ஆமா மறந்துட்டீங்களா ஆமா அவங்க ஓபன் அந்த ஸ்டேட்மெண்ட் கிளிப் பிரியா கோசலோ இது என்னமோ முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டடு. இது முழுக்க முழுக்க அன்னைக்கே எனக்கு ஸ்கிரிப்டடு. தெரியும் டவுட்டா இருந்துச்சு ஒருத்தன் பட் கட்சி இவ்வளவு தூரம் ஆரம்பிச்சு வராதுன்னு நினைச்சேன் இல்ல ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு முன்னாடியே கான்பிடென்ட்டா ஒருத்தன் சொல்றான்னா முன்னாடியே ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு. 3 நாள் முன்னாடியே எல்லாரும் கிளம்பி பனையூருக்கு வந்துருங்கன்றானா, அப்ப யார் இப்ப திடீர்னு ஜானாரி சாமி உள்ள வரான்? எந்த நியூஸ் உனக்கு கன்வே ஆயிருக்கீங்க? எழுதி அவங்க வச்சுங்க. பிளான் ஓகே தான் பட் நம்ம அதிமுக மக்கள் அப்படி இருக்க மாட்டாங்க நான் நினைச்சேன் அதிமுகவோட கபிலன். கூட்டணியோட அதிமுகவோட ஆதரவோட இங்க ஆட்சி அமைக்க போறாங்க. இதான் நடக்க போகுது. இது அதான் கன்ஃபார்ம். அவங்க பிளான் அதுதான்றது நம்மளுக்கு தெரியும் இல்ல பட் அதுக்கு நம்ம மக்கள் அதிமுகவுடைய விட மாட்டோம்னு நினைச்சோம். ஆதரவாளர்களுமே இந்த டிஎல்ல அப்படிதான் முழுக்க பேசிட்டு இருக்காங்க. டிஎல்ல வந்து டிவிகேவோட 2.5 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு ஆட்சி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பட்டது அவன் ஒத்து போனான்னு தெரியல. பட் பிளான் நீங்க சொன்ன மாதிரி தான், ஆல்மோஸ்ட் இதெல்லாம் பிக்ஸ்டு மாதிரி தான். இது பக்காவா ஸ்கிரிப்ட் ஆகி நடக்குதான். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே ஜிப்சிக்கு எனக்கு அந்த டவுட் இருக்கு. எப்படி அது கேட்ட உடனே விசில் சின்ன கிடைக்குது? எதிர்க்கு எந்த கேஸும் போடல. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது, எந்த கேஸுமே போடல. எப்படி அப்படின்றது நமக்கு ஒரு புரியாத புதிராவே இருந்துச்சு. நான் கொஸ்டினை கேட்டுக்கிட்டே இருந்தேன். இதை நம்ம கேட்கும் போது திமுககாரங்க நம்ம மேல கொஞ்சம் கடுப்பானாங்க, அதிமுககாரங்க சில பேர் மேல கடுப்பானாங்க, நாம் தமிழ் கட்சி சில பேர் இல்ல ப்ரோ அதெல்லாம் இல்லை நாங்களாம் வந்து எதிர்த்தான் பேசணும். அந்த விஷயம் நடக்கும்போது எல்லாருமே காப்பாத்துனீங்க. கேட்ட உடனே விசிலு, புறா சின்னத்துல புறா பறக்க விடுறது, யானை சின்னம் வரும்போது எந்த விதமான அதிருப்தியும் தெரிவிக்கல. அப்புறம் என்ன அடுத்தது என்னப்பா, குழந்தைங்களை வச்சு இங்க யானை சின்னம் ஆல்ரெடி அவங்க வச்சிருக்காங்க சொல்லி கேஸ் போட்டாங்க, கேஸ் அதையும் போட்டாங்க, இவங்க மதிக்கல. தள்ளுபடி செஞ்சாங்க. தேர்தல் ஆணையம் ஆமா என்னடான்னா இங்க வந்து சொன்ன உடனே அதிகாரியை மாத்துறாங்க. இது எப்படின்னா கரண்ட் கட்டு, ஜென்ரேட்டர் வேலை செய்யல, என்னமோ நடக்குது அதேதான் அதே இல்ல கபிலன் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் தெரியும். ஆனா நம்ம மக்கள் இந்த அளவுக்கு போக மாட்டாங்க, தமிழ்நாட்டுல இது நடக்காதுன்னு நான் நினைச்சேன். ஆக்சுவலா என்னோட வியூ வந்து அதுதான். நானும் அதான் நினைச்சது தப்பாயிடுச்சு. இப்ப என்னன்னா இதுல நம்ம நினைச்சது ஒண்ணு இருக்கு, ரியாலிட்டி ஒண்ணு இருக்கு. ஆனா இங்க என்ன நடந்து இப்ப என்னன்னா 2031 இப்போ வழி வச்சு கொடுத்துட்டானுங்க. திமுக தான் அப்படிதான் போகுது. இப்ப திமுக ஜெயிச்சதுன்னா 2031 திமுக ஜெயிக்காதுன்னு சொன்னானா ஜிப்சி கிட்ட போன்ல எல்லாத்துக்குமே நிறைய பேர் அதான் சொன்னானா. பேக் டு பேக் 10 இயர்ஸ் டவுட்டு. இப்ப திமுக ஒரு தடவை தோத்துச்சுன்னா அடுத்த தடவை அவங்க வருவாங்க. ஏன்னா இப்ப தானே மாத்தி தானே கேம் நடக்கும். இந்த தடவை என்ன கேம் நடக்குன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ், கூட்டணி ஆட்சி. அமைச்சர் பதவிகள் பிரிச்சு கொடுக்கப்படும், முதலமைச்சர் பதவிகள் பிரிச்சு கொடுக்கப்படும். 2.5 வருஷம் கொடுக்க போறீங்களா? இல்ல வந்து நீங்க இல்ல நான் முதலமைச்சர் நீங்க துணை. பவன் கல்யாண் ஆரம்பத்துல இருந்து பவன் கல்யாண் மெத்தட்ல தான் போயிட்டு இருக்கு எல்லாமே. கபிலன் ப்ரோ, அந்த ஆதல் அவன் பேர் அஜித்தா யார உளவுத்துறை ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தான்னு சொன்னான் பாருங்க. அப்பவே அவங்க நம்ம எல்லாரும் சிரிச்சோம். இல்லங்க கொடுத்தது யாரு? இல்ல நம்ம ஒரு விஷயத்த அவனுங்க ஆமா சிரிச்சோம், ஆமா சிரிச்சோம், கேலி பண்ணோம், கிண்டல் அடிச்சோம். என் கேள்வி என்னன்னா பேக்கப் இல்லாமலாம் நடக்காது. யார் பேக்கப் பண்ணுது? சென்ட்ரல் பேக்கப் இல்லாம நடக்கவே நடக்காது. அதுதான் ப்ரோ. ஏன்னா அப்ப இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்பானுங்க. என்ன கொஸ்டின்னா இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் என்னன்னா, ஏப்பா பிஜேபி ஆதரவு இந்த அளவுக்கு பண்ணனா அப்புறம் அவன் எதுக்கு டிவிக்கு ஜெயிக்க வைக்கணும், அதிமுக ஜெயிக்க வைக்க முடியாதா? இன்னும் ரிசல்ட் வரல, முன்னிலை இதுதான் வந்திருக்கு. இல்ல கபிலன் ரிசல்ட் இனி எப்படி வரும்ன்றது தெரியும் கபிலன். எனக்கு ஒரே ஒரு டவுட் தெரியும். ஹலோ, இவனுங்க கரெக்டா 100 கீழே வாங்குவானுங்க பாருங்க, 100 கீழே தான் வாங்குவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்றபடி ப்ரொசீஜர் நடக்கும். எல்லாமே 100 கீழே தான். யாருக்கும் மெஜாரிட்டி இருக்காது, வேணா பாருங்க. யாருக்கும் மெஜாரிட்டி இருக்காது. யாரா இருந்தாலும் பிஜேபியோட இது இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்படிதான் கொண்டு வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா கரூர்ல நடந்த பிரச்சனைக்கு நம்ம எல்லாரும் பேஸ் போட்டு சிரிச்சோம். இந்த ராஜ்மோகன் எல்லாம் தலைமறைவா இருக்கிறான்னு ஞாபகம் இருக்குங்களா? ஆனா கடைசியில பார்த்தா அவனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. விடுங்க, என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்?
அவனை கிண்டல் அடிப்பானுங்க, கேலி பண்ணுவானுங்க, எல்லா ரவுடித்தனமும் பண்ணுவானுங்க. ஆட்சியில ஒரு கட்சி ஒண்ணு வருதுன்னா எல்லா ரவுடித்தனமும் நடக்கும், பண்ணுவானுங்க. வாங்கிட்டு கம்மனும் மூடிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான் 5 வருஷம். என்ன பண்ண முடியும்? மக்கள் ஓட்டு 155 தொகுதிக்கு மேல ஜெயிச்சா நான் விஜயை பத்தி கிண்டல் அடிக்க மாட்டேன்னு நான் சொன்னேன். ஆனா 155 தொகுதியில அவன் ஜெயிக்கல. ஸோ சாலிடா பார்த்தோம்னா நான் போட்டியில நான் பந்தயம் கட்டினதுக்கு நான் ஜெயிச்சிட்டேன். ப்ரோ கபிலன் ப்ரோ, நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ப்ரோ. இவங்க சப்போஸ் வந்து பிஜேபியோட வந்து இவங்க பிஜேபி மூலமா ஆட்சி அமைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்ன, அடுத்த 5 வருஷத்துல என்ன நடக்க போகுது? இந்த மும்மொழி கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ பாண்டிச்சேரி அமெண்ட்மெண்ட் பண்ணாங்களா, அதே மாதிரி தமிழ்நாட்டுல வரும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு சைடு இருந்து லாட்டரி டிக்கெட் உள்ள கொண்டு வருவானுங்க. அடுத்து என்ன தமிழ்நாட்டுல வந்து என்ன நடக்க போகுதுன்னா, என்ன சொல்லுவானுங்க, இப்போ வந்து மாசம் மாசம் மகளிருக்கு வந்து 2000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறாங்கல்ல, அது வந்து கம்பல்சரி கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்பானு, இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த அரசு வந்து கஜானாவை காலி பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு பெட்ட போடு. எவ்வளவு கோடி கடன் இல்ல இல்ல தமிழகத்துக்கு? இல்ல இவ்வளவு லட்சம் கோடி ப்ரோ, blame தான் ஆயிரங்கள் பண்ணுவான், பண்ண லட்சம் மாட்டான், லட்சம் எதுவும் லட்சம் பண்ண மாட்டான். இருங்க. அதாவது அது எவனும் அடுத்து நடக்க கேட்கவும் போற மாட்டான். சொல்றாங்க. அடுத்து வர்றது எல்லாமே வந்து ஒரு நெரட்டிவ் செட் பண்ணிட்டே கொண்டு போயிட்டே இருப்பானுங்களாமா. இல்ல இவங்கனாலதான் ஆச்சு, எங்களால பண்ண முடியல, பணம் கொண்டு வர முடியல. மும்மொழி கொண்டு வரும்போது என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட் எல்லாம் வந்து கரெக்டா வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பர்சன்டேஜ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால மும்மொழி கொள்கைக்கு நாங்க ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து எல்லாமே உள்ள வரும் பாருங்க தமிழ்நாட்டுல எல்லாமே. வாசு தானே பேசுறது. வாசு, இப்ப நீங்க யாரோட ஆமா ஆட்சி, ப்ரோ. நீங்க தனிப்பெருமை ஆட்சி நிக்க போறீங்களா இல்ல நீங்க கூட்டணி ஆட்சி வைக்க போறாங்களா? உங்களோட அசம்ஷன் சொல்லுங்க ப்ரோ என்னோட கம்பல்சரி கூட்டணி கட்சி தான் ப்ரோ. சரி. நீங்க கூட்டணி பிஜேபி ஆட்சின்னா சிவிகே ஏதோ வைக்கும். பிஜேபி அதிமுக கூட்டணி கூட இருக்கு. பிஜேபி தான் ஒன் ஆஃப் தி, அப்ப அவங்களும் இங்க கவர்னன்ஸ்ல இருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டா? ஆமா. அப்ப என் கேள்வி சிம்பிள். அவங்க சொல்றதா இவங்க 2 பேரும் கேட்பாங்க. 100% கேட்பானுங்க. ஓகேவா? நார்த் இந்தியாவில் இருக்கிற மெத்தட் எல்லாம் வரும். இப்ப இங்க இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் ஒண்ணும் இல்ல, 6 மாசம் ஆட்சியில தெரிஞ்சிடும். 6 மாசம், 6 மாசம் இல்ல 3 மாசம் உடனடியாக அதிரடி நடவடிக்கை, இப்படி அது மாற்றம் இது மாற்றம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. பழிவாங்குற அரசியல் செய்ய போறியா இல்ல மக்களுக்கு நீ அரசியல் செய்ய போறியான்றது இப்ப தெரிஞ்சிடும். பழிவாங்க அரசியல் கம்பல்சரி நடக்கும் ப்ரோ. எது நடக்குதோ இல்லையோ, அதாவது தெரிஞ்சிருக்கு, நல்லா தெரியுது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பிரிஞ்சிருச்சு. அதிமுக ஓட்டும் திமுகவோட ஓட்டும் பிரிச்சிருக்கிறாங்க. ஏன் பிரிஞ்சது, எப்படி பிரிஞ்சது, இது அவ்வளவு சீக்கிரம் பிரியாது. இங்க இதே நேரத்துல இவங்க வேலை பார்த்தாங்களா கேட்டோம்னா இல்ல. எல்லாருமே நீங்க சேவ் பண்ணீங்க. யார? விஜய. எதுல? கரூர் மேட்டர்ல. சரி, இந்த தேர்தல் ஆணையம் வந்தது பார்த்தோம்னா அவங்க சொல்லி வச்ச மாதிரி விஜய்க்கு ஃபேவரான விஷயங்கள் மட்டுமே நடந்தது, கட்டுக்கோப்பா நடக்கல. நான் அப்பையில இருந்து ஸ்பேஸ போட்டு கேட்கிறேன். உடனே திமுகங்களுக்கு எல்லாருக்கும் முசுக்குன்னு கோவம் வந்துச்சு. இல்ல நாங்க ஆட்சி வந்து மறுபடியும் நடவடிக்கை எடுப்போம். எப்ப? எப்படி? கையில வெண்ணைய வச்சுட்டு இது ஒண்ணு சொல்லுவார் தலைவர், ஒண்ணு சொல்லுவார். தலைவர் ஒண்ணு சொல்லும் போது இப்ப அந்த ட்வீட்டை கோட் பண்ணுவானுங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில அபியூஸ் பண்ணுவானுங்க, டெப்த் அபியூஸ் பண்ணுவானுங்க, எல்லாமே நடக்கும். இப்ப எல்லா அட்டூழியமும் நடக்கும், வேடிக்கை பார்க்கும். அடுத்த இந்த 6 மாசத்துல இங்க இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் யாரெல்லாம் விசில்னு சொல்லி ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்றியோ, அடுத்த 6 மாசத்துக்கு நீங்க தான் முழுக்க காரணம். இனி தமிழ்நாட்டுல கற்பழிப்பு நடக்குதா, கொலை கொள்ளைகள் நடக்குதா, என்ன நடக்குதான்றது இனிமேல் பார்ப்பீங்க. இல்ல நடந்தா மட்டும் இவனுக்கு கேட்டுருவானுங்களா? அண்ணன் என்ன பண்ணுவாருன்னு இப்ப அதை கேட்பானுங்க. இதுக்கு முன்னாடி நடந்தது, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. கடந்த ஆட்சியில் இப்ப திமுக ஆட்சியிலே நடந்திருக்கு. இப்ப நடக்க போற ஆட்சியில நடந்ததுன்னா இப்ப இதை நீ யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுவ? என் கேள்வி. இது வரைக்கும் திமுக அரசியல் மேல சொல்லுவாங்க, அண்ணன் மேல நடந்தா அண்ணன் பாவம், அண்ணன் என்ன கடன் இருக்கு. இப்ப கடன் இருக்கு, இந்த கடனை அடைக்கணும். இப்ப இந்த கடனை இப்ப நீங்க சொல்ற திட்டங்கள்லாம் கேன்சல் பண்ணாங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் யாரு பொறுப்பேற்பா? அதான் டைரக்டா தூக்கி திமுக பழிய போட்டுருவாங்க.